ஏன்னா கோவில் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியினுடைய சென்டர். அந்த உள்ளூர் பொருளாதாரம் என்பது கோவிலை சுற்றித்தான் நடக்கும். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு தெரியுங்க, நம்ம பெரிய கோயிலை கட்டிட்டோம், ஆனால் நாம் அரண்மனைக்குள் உட்கார்ந்துருப்போம். அப்போ அந்த பெரிய கோயில் எப்படி பராமரிப்பாங்க? இன்னைக்கு பாருங்க, ஐயா வந்து உங்களுக்கெல்லாம் விளக்கு கொடுத்து நீங்கள் கோயிலை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கும் இதே கேள்வி இருந்தது, தஞ்சை பெரிய கோயிலை எப்படி பராமரிக்கிறது? அப்போ ராஜராஜ சோழன் ஒன்று யோசிச்சார், மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம். தஞ்சாவூர் பகுதியில் பகதீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் மக்களுக்கு ஆடு வாங்கி கொடுப்போம். ஆட்டுக்கு ராஜராஜ சோழன் கல்வெட்டில் எழுதுகிறார், ரூல் போட்டிருக்கார். இந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய பாலில் ஒரு பகுதியை தஞ்சை பெரிய கோவிலினுடைய தீப்பந்தத்தை பற்ற வைப்பதற்கு, உள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பற்ற வைப்பதற்கு நீங்கள் வெண்ணெயை நெய்யை கொடுக்கணும். இந்த ஆடு 6வது குட்டி போட்ட பிறகு, அதாவது ஒரு ஆடு 6 குட்டி, நீங்கள் 5 குட்டி வச்சுக்கலாம். 6வது குட்டி போட்ட பிறகு அந்த கடைசி குட்டி எடுத்து உங்கள் ஊரில் இல்லாதவங்களுக்கு அந்த குட்டியை நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு ஆடு 6 குட்டி போட்ட பிறகு அவங்க 6வது எடுத்து வெளியே கொடுக்கணும். இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலை கட்டியது மட்டுமல்ல, கோவிலை எப்படி காத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வது என்பதற்கு உதாரணமாக இன்னைக்கும் ராஜராஜ சோழன் நம்ம படிக்கலாம், இன்னைக்கும் படிக்கலாம். ஒரு கிராமத்துக்குள்ள பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் கோவில் அழியாது என்பது தர்ம சத்தியம். அது கிராமத்தில் பொருளாதாரமே இல்லை என்றால் கோவிலை எப்படி காப்பாற்றுறதுங்க? அதனால் கிராமத்தில் பொருளாதாரம் இருக்கணும், கிராமத்தில் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கணும், அங்கே கோவில்கள் இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல 6ல் 1 பங்கு கோவிலுக்கு கொடுப்பது, 6ல் 1 பங்கு கோவிலை நம்பி இருப்பவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாதுங்க, நம்ம யாரும் கொடுக்கறது இல்லை.